கல்பு சிந்தனையற்று இருக்க முடியும், செயலற்று இருக்க முடியாது. அதனுடைய அமைப்பு, அதாவது அது நினைவற்று இருக்க முடியாது. அதனால்தான் நம்மளுடைய நெத்திரையில கூட கல்புல ஏதாகிற ஒரு சிந்தனை இருக்கதான் செய்யும். அதை நம்ம கனவுன்னு சொல்றோம். கல்புக்கு சைலன்ஸ் கிடையாது, அதாவது ஹார்ட் பீட்டிங் சொல்லு, அது நின்று தடைப்பட்டுச்சுன்னா சொன்னா மவுத் வாக்கியாயிடுச்சு, ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றேன். நான் சொல்றது ஹார்ட் பீட்டிங், அது பம்பிங், அது சத்தம். சிந்தனை இருக்கு, நாம யதார்த்தமா நினைக்கிறோம், நம்மளுடைய நித்திரையில சிந்தனை இல்லைன்னு நினைக்கிறோம். சிந்தனை இல்லாம இந்த உள்ள இருக்கவே முடியாது. அதாவது சில கனவுகள் நமக்கு ஞாபகம் இருக்கு, சிலது ஞாபகம் இருக்கு. ஆக நம்மளுடைய இரவு முழுவதுமே கல்புல ஏதாகில சிந்தனைகள் இருக்கதான் செய்யும். இல்ல விஞ்ஞான ரீதியில உங்களுடைய அடிப்படை இல்ல உங்களுடைய விளக்கம் எப்படி? ஏன்னா பல்சஃபாக்காரங்களுக்கும் இந்த தத்துவ ஞானிகளுக்கும் உங்களுடைய அந்த சயின்ஸ் முறைக்கும் இடையில அவர்களுடைய ஆராய்ச்சியில் இது சம்பந்தமா நீங்க படிக்கல. என்ன சப்ஜெக்ட்? தூக்கத்துல உள்ள வந்து நினைவற்று எந்த சிந்தனையும் இல்லாம இருக்குங்கிறது அப்படி ஏற்றுக்கொள்றாங்களா? அதாவது நமக்கு தெரியல, அதாவது நம்மளுடைய கவனம் அதன் பக்கம் இல்லையே தவிர ஐம்புலன்கள் அடங்கிறதுனால நம்ம கல்பு என்ன சிந்திக்குதுங்கிற சிந்தனை நமக்கு, கல்புல என்ன சிந்தனை வருதுங்கிறது நமக்கு தெரியல. மற்றபடி அது ஏதோ சிந்தனைகள் இருக்குதாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? கல்பு சிந்தனையற்று இருக்க முடியாது, செயலற்று இருக்க முடியாது. அதனுடைய அமைப்பு சொன்ன பாயிண்ட் சொல்லுங்க. ஒண்ணு நீங்க படிச்ச விஞ்ஞான ரீதியில சொல்லுங்க. பாட்டில்ல தண்ணி ஊத்தினா சம்மதி போத்திருக்கா? எப்பவுமே பாதியில ஒரு சேரு பழக்கம். பாட்டில தண்ணி ஊத்தினா காத்து வெளியில போகுது. 6ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தோம். அவ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி போனோம்னா உள்ள இருக்கிற காத்து வெளியில வரும். அப்புறம் பாட்டில கவுத்து காமிக்கிற வாத்தியார் தண்ணி வெளியில வரும்போது அந்த தண்ணியிலே முட்டை முட்டை மாதிரி மேல போகும். தண்ணி எண்ணெய் எது வச்சாலும் அது என்ன சொல்றாரு, பின்னால அந்த பாட்டில மேல காலி இடம் வரும்போது அது காலியா இருக்காம தண்ணியை தள்ளிக்கிட்டு காத்துக்கு மேல போடும். அப்ப நல்லா தெரியுது காலியா இருக்க முடியாது. சில பாட்டில்களை வருஷக்கணக்கில் மூடி வச்சிருந்தாங்க. திறந்தா திப்பு படிக்கு உடனே முகரக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது உள்ள இருக்கிற வாயு விஷ வாயுவா மாறி மறுபடி நல்ல காத்துல அது சுத்தமாகாது. சமயத்துல மலதராசுல அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சுத்தப்படுத்தும் பொழுது ரொம்ப பேர் சித்தப்படுறாங்க விஷவாயு தாக்கி. அதே மாதிரி சில கிணறுகள் வெட்டுப்படுத்தும், அதை சுத்தம் செய்யும் தூர் எடுக்கும்போது அடிக்கடி பத்திரிகையில பார்க்கணும். அந்த கிணத்துக்குள்ளால இருக்கிற விஷவாயு, சில கிணறு 60 அடி 70 அடி எல்லாம் இருக்குதா பாறைகள், உள்ள இருக்கிற ஒரு மாதிரி விஷவாயு. அதாவது இந்த காத்து மேல போய் கீழே வந்து நல்லா சுத்தப்படாம இருக்கிறதுனால அந்த காத்து தாக்கி செத்து போட்டோம். பத்திரிகையில செய்து அந்த பாயிண்ட் ஒரு இடம் பேச்சு. இப்ப இது உண்மையா இருந்தா அடுத்த பாயிண்ட் நான் சொன்னேன், கல்பு சிந்தனையற்று இருக்க முடியாது. ஏதோ ஒன்று அது சிந்திக்கதான் செய்யும். நாம உணர்வோட மொழிப்போட இருக்கும் பொழுது எந்த சிந்தனையும் வரலேன்னு ஒரு சிந்தனை இருக்கலாம். அப்படி கொஞ்ச நேரம் கல்பை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா என்ன முடிவு சொல்லுவீங்க? அப்படி ஒரு நிமிஷம் இருக்க சொன்னேன், 60 செகண்ட் எந்த சிந்தனை கல்புல வராம கண்ட்ரோல் பண்ணு. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? எந்த சிந்தனையுமே வரலங்கிற ஒரு சிந்தனை இருக்கு, அதுவும் ஒரு சிந்தனை தான். அப்ப கல்புடைய அமைப்பை பத்தி சூஃபியாக்களுடைய தீர்ப்பு அது உணர்வற்று இருக்கிறது. நம்மளுடைய நெத்தரையில கனவு உலகத்துல அது சஞ்சரிக்கும் பொழுது சந்தனைகள் தான் செய்யும். அது ஐம்புலன்கள் அடங்கிறதுனால கேட்கறது, பார்க்கறது, முகர்றது, சுவை தறிவது, தொட்டறிவது, இது இந்த உணர்வு போயிடுறதுனால என்ன சிந்தனை செஞ்சோங்கிறது மறந்து சமதுக்காக ஸ்டடியா. இப்ப ஒரு உதாரணம் சில பக்கம்னு பிடிக்குமா? சிந்தனை செய்யாம இருக்கு, தங்களுடைய உணர்வு சிந்தனை செய்யல, கனவுலகத்தில் மொழி போச்சு.
இடைக்காலத்துல 2 மணிக்கு 3 மணிக்கு முடி போச்சு. உங்களுக்கு இல்லறம் தேவைப்பட்டுச்சு. இப்ப தூங்கிக்கிட்டே இருந்த உங்களுக்கு திடீர்னு முடி போத்த உடனே 3 மணி ராத்திரிக்கு இல்லறம் தேவைங்கிற சிந்தனை இருக்கு. அது திடுகுறாக வந்ததுன்னு சொல்ல முடியும். பகல்ல இருந்துச்சு, பகல்ல அந்த சிந்தனை இருந்துச்சுப்பா. அசதியினால பகல்ல வேலை ஜோலி அலுப்பு பல மாதிரி கவலைகள், அதனால ராத்திரி இஷாத்தோட தான் சாப்பிட்டோம், நெத்திரை வந்துச்சு. அப்ப அந்த பகல்ல இருந்த சிந்தனை நெத்திரையோட போயிடுது. நித்திரையோட அது போயிருந்தா நித்திரைக்கு பிறகு நீங்க எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கல்வி காலியா இருக்கும், சுத்தமா இருக்கணும், அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப நீங்க பகல்ல எப்போ மகரிபாகும், எப்போ இஷாவாகும், எப்போ நம்ம சாப்பிட்டு தூங்குவோம், நம்ம மனைவி சந்திப்போம், அந்த சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஓரளவுக்கு அசதியினால கவலையினால பகலெல்லாம் உழைப்பினால அசந்து நீங்க தூங்கிட்டாங்க. மறுபடியும் இடையில 3 மணிக்கு முழிப்பு வரும் பொழுது உங்களுக்கு அந்த பகல்ல இருந்த சிந்தனை இந்த கண்டினியூஷன் இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் எது இருந்துச்சோ அதனுடைய கண்டினியூ அது தொடர்பு வந்தது, சிந்தனை வந்தது. இந்த உதாரணம் ஏன் சம்மது பேசிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 10 பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் நல்லா தெளிவா தெரியும். சின்ன 2 குழந்தைகள் பெற்றவங்களுக்கு அபூபக்கர் ஒரு குழந்தை இருக்கா, இந்த அபூபக்கர் ஃபைஸுக்கு எத்தனை குழந்தை? 3 குழந்தை, மாஷா. அப்ப அனுபவம் ஜாஸ்தி சம்மதுக்கு தான் இருக்கும். எத்தனையாச்சுமா இஷ்டப்படாதுப்பா, எல்லாம் பேர் வைக்கும். 10 தில்கா ஷரத்துன் காமிலா அப்படின்னு ஒரு ஆயத்து, 10 சம்பூர்ணமான ஒரு எண்ணிக்கை. மாஷா. 10ல் அல்லாஹ் அட்வான்ஸ் அனுப்பிச்சது 2 ஷஃபாத்துக்கா கியாமத் நாள். நம்ம பாவத்துக்கு என்ன இருக்கு, நம்ம பதில் என்ன பதில் சொல்ல முடியும்? மறக்க முடியுமா? மறைக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. ஷஃபாத்து கழிச்சு. இப்ப 10 குழந்தை பெற்றவர்கள் இந்த மஜ்லிஸ்ல வேற யாரும் இல்லை, ஷேகை தவிர. சவுரி சக்கு யாரும் இல்லைன்னு என்ன இஸ்மாயில் சாபா சாஹிப், அமீர் சாப், இஸ்மாயில் சாப்புக்கு கவனம் போல, ஏன்னா அவங்க முராகபல தூங்கிட்டதுனால நான் அது சிந்தனை மாஷா வேற ஹாசில கலாம் வீண் பேச்சு தேவையில்லை. அப்ப நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல பிரியும். அது என்ன, உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி கிடையாது, அது சிந்திக்கத்தான் செய்யும். நீங்க ராத்திரிக்கு தலைவாணியில தலை வச்சு தூங்கும் போது அல்லாஹு அல்லா அதிக்கிற நித்திர வர வரைக்கும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சு, வளமையா ஓதுறதெல்லாம் ஓதி முடிச்சு, கடைசியில தலைவாணியில தலை வச்சு அல்லாஹு அல்லாங்கிற சுவாசத்தோட கண்ணு முடியும். உங்களுக்கு எப்போ முழிப்பு வருதோ அல்லாஹு அல்லா தான் முந்தி வரும். இது நான் பிராக்டிஸ்ல என்னுடைய ஹயாத்துல பார்த்துக்கிட்டேன். நீங்க எல்லாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா இல்லையா எனக்கு தெரியும். அந்த அல்லாஹு அல்லா திக்கரோட தூங்கிட்டா, அப்படி இடையில இஸ்திஞ்சாவுக்கு எதுக்காச்சும் அவசியத்துக்கு எந்திரிக்கிறோம் 1 மணிக்கு 2 மணிக்கு, அந்த மொழிப்பு வந்த உடனே அல்லாஹு அல்லா ஞாபகம் தான் வரும். அது பிறகு மற்றதெல்லாம் வரும், அது அடுத்த சிந்தனை மற்றது வரும். முதல் சிந்தனை அது வருது, அது என்ன கண்டினியூஷன். அப்போ ஒரு பாயிண்ட் முடிச்சு, பாட்டில் உள்ள தண்ணி ஊத்தினா வெளியில போகுதுங்கிறது நமக்கு 6ஆம் கிளாஸ்ல படிச்சு கொடுத்தாங்க. அப்ப அது காலியா இருக்க முடியாது. அது உதாரணம் அந்த மாதிரி தான் கதை. அதுல நம்ம அல்லாஹு தாலாவை தரிப்படுத்தலாம், அல்லாஹு தாலாவை மேல மேல தரிப்படுத்திக்கிட்டே இருந்த கல்வியில் அல்லாவுடைய சிந்தனைகள் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற சிந்தனைகள் என்ன செய்யும், அவன் தண்ணி ஊத்தினோட காத்து வெளியில போகும். ஹக்கு தாலா தான் இருக்கிற இடத்துல கைருல்லாவே இருக்க விட மாட்டான். ஏன்னா அல்லாஹ் கூட வேற ஒன்றும் இல்லை, வேற ஒரு மௌஜூத் இல்லை பாவா. மாலும் இருக்கு, லட்ச கோடிக்கணக்கில் எண்ணில் அடங்காத மாலும் கூட அவன் சாப்பிட்டு அவன் சிந்தனையில இருக்கு, அது பேச்சு இல்முல இருக்கு. அல்லாஹ்வுடனே அவனை போல இன்னொரு மௌஜூத் இல்லை. அதனால அல்லாஹ் கல்புல வரும் பொழுது மாசிவல்லா தானாவே வெளியா. மறுபடியும் மாசிவல்லாவை உள்ள சன்ன சன்னமா கொண்டு வந்தோம். சரி, இப்போ கடைக்கு போகணும், கம்பெனிக்கு போகணும், அது அவருக்கு அது கொடுக்கணும், இவருக்கு இது கொடுக்கணும். இந்த சிந்தனைகள் உள்ள போக போக அல்லாஹ்வுடைய சிந்தனை வெளியிடும். சயின்ஸுடைய ரீதிப்படி சொல்றோம். அதே மாதிரி நம்ம கல்பு சிந்தனை இல்லாம இருக்க முடியாது. அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோம். 10 பிள்ளை பித்த நீங்க அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் தெளிவுபடுத்த ஒரு தெளிவாயிடுச்சு. அது ஷேக்குடைய வாயில சமது ஃபைசிக்கு அனுபவம் ஜாஸ்தி. 10 பிள்ளை பெற்றவங்களுக்கு ஹைதர் சுமலனா இல்லை இஸ்மாயில் சாப் அவங்களோட கூட பெற்றாங்க. இதுக்கெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும். இருக்கு ஷேக்குடைய வாயில் இஸ்மாயில் சாப் பேர் ஏன் வரல? வயசான இப்ப முதல்ல தாத்தா 80 இருக்குமா இருக்காது.
70 அப்படி இருந்தாலும் 60 தாண்டினது பிறகு ஞாபக சக்தி கம்மி. அதனால அவர்களுக்கு தங்களுடைய வாலிப கால சிந்தனைகள்லாம் இருக்கணுங்கிற அவசியம். ஒரு வாலிபருக்கு இருக்கிற சிந்தனை அவர்களுக்கு இருக்க முடியாது. சமதுக்கு எல்லாம் இன்னைக்கெல்லாம் 40 கீழே தான் இருக்கும் வயசு. என்னாச்சு 37 40 கீழேன்னு சொன்ன கொஞ்சம் கொஞ்சம் தானமா தெரியுது நம்ம காஷ்மீர்ல. அக்யூரேட்டா இங்க தெரியுது. நீங்க சிங்கப்பூர்ல இருந்து என்னென்ன கொண்டு வரீங்க, என்ன உங்க ஏர்மையில எங்க வருது போது வருது எல்லாம் வராங்க செஞ்சு வர சமயத்துல தெரிய சமயத்துல காணும். வேகம் வரும்போது மறைக்கும். ஒரு காலத்து முரீதுகள் கிதாபில் எழுது அவங்க ஷயக் இடத்துல கேட்டது கொஞ்சம், அந்த கேட்டபடிக்கு அவங்க அமல் செஞ்சுட்டாங்க. அதனால சீக்கிரம் அவங்க அல்லாஹ் தாலாவுடைய அந்த முழுதுபெற்ற முன்னேற்றத்துல சீக்கிரம் அவங்க பக்குவம் நினைக்கும் அல்லாவை அடைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம காலத்துல கேட்கறது அதிகம், அமல் கம்மி. வித்தியாசம் வழங்கிங்க. இந்த கேட்கிற ஆசை உங்களுக்கு அதிகமா இருக்கிற வரைக்கும் அமல் வர. இப்ப நான் அல்லாஹ் அல்லாதிக்கல உட்கார வச்சேன். முதல்ல சொன்னேன் இஹ்லாஸா சிந்தனைகள் வேத்து சிந்தனைகள் வராம ஒரு 100 மூச்சு வாங்கி விடுங்க சொல்லிவிட்டு 1000 மூச்சு வரைக்கும் நானும் சேர்ந்துக்கிட்டு திக்கிச்சு ஆரம்பிச்சேன். 2 சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிட்டேன். நீங்க அந்த மஜ்லிஸ்ல மாட்டிக்கிட்டு முடிக்க கஷ்டப்படல, உல்லாசம் வெளியில போய் விளாத்திக்கிட்டு வந்தீங்க, நல்ல கத்து வாங்கிட்டு. இங்க இருந்து அவதிப்பட்ட மக்களுடைய உள்ளங்கள்ல சிலருக்கு சர்க்கார் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துறது 100 மூச்சு இழுத்து விடுங்கண்டா. அதுக்கு பிறகு தாலியம் ஆரம்பிச்சுக்க வேண்டியதாங்க. அவங்க கத்தி அவங்க தொட்டை தானே கெட்டு போடணும். வீணா மூச்சு இழுத்து விட்டு நம்ம மூச்சு வீணா போகுது. வீணா போகுதுண்டா இப்பவே துவா கேட்டு நிறுத்தி விடுறேன் மூச்சு. என்ன சமூகம் ரொம்ப சிரமமா இருந்தா மூச்சு இழுத்து விடுறது, நிறுத்தி ஓய்வு விட்டுக்கிட்டுருவான். யாபா और पूछता समझ के बोल बंद कर दिया तो क्या रे, रोक दिया तो क्या. என்ன ஹஜர் யாராச்சும் புரியுது அதுக்கு தயாரா இருக்காங்க. சர்க்கார் இந்த அல்லாஹ் அல்லாதிக்கல மூச்சு வாங்கி விடுறது கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் மூச்சை கொஞ்சம் நிறுத்தி விடுங்கன்னு சொன்னாங்க. உடனே அல்லான்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு செய்யலாம். அப்ப அது யாரும் தயாரா இல்லை. அப்ப மூச்சு ஓடணும். சர்க்கார் இந்த மூச்சு நிக்காம சமது காக்காது யாரெல்லாம் நம்ம அனைவருக்கும் 100 வயசு ஆமீன் ஆமீன் ஆமீன். அந்த நீண்ட வயசுக்கு துவா கேட்கும் போது ஒரு 2-3 ஆமீன் சொல்லுவோம். அப்ப நல்லா தெரியுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தம் மூச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுல ஆசை இருக்கு. நின்றா போச்சுங்களே என்ன சொல்றீங்க. என்ன அப்துல் கலாம் 100 மூச்சு வாங்கி விடுங்கன்னு சொல்லி ஒரு 500-600 வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு தாலீம் செஞ்சுக்கிட்டே இருந்ததுல நான் ஒரு 100 மூச்சு வாங்கி விட முடியல. அல்லாஹ் அல்லாண்டு இந்த விதமாக செய்ய. அல்லாஹூ எனது ஹக்கு தான், அல்லாஹ் எனக்கு வெளியிலேயே ஹக்கு தான். ஆஃபா சர்வகோடி சிருஷ்டிகள் அது எங்கெல்லாம் சிருஷ்டி இருக்காங்க அந்த உணர்வோடு திக்க செய்யுங்க. 100 மூச்சு செய்யுங்க. இதுக்குள்ளால சில கல்வியில கத்தரா சர்க்கார் சொன்னபடி செயல்படுத்துறது. 100ன்னு சொல்லிவிட்டு 500 ஆயிடுச்சு 600 ஆயிடுச்சு அதை என்ன ஆரம்பிச்சு. நான் என்ன பாக்குறேன், கல்வி கொஞ்சம் ஸ்டெடியாகட்டும். இடையில ஒரு உத்தரவு பண்ணேன், இஸ்மாயில் நானா அமீர் சாப் கொஞ்சம் மூச்சு அடக்குங்க. நான் சொன்ன கட்டம் அவசியமான கட்டம் தானுங்களே, இல்ல நான் தேவையில்லாம சொன்னேன். பார்த்து அவங்க தூங்குறது எனக்கு என்ன தெரியும். செடார்னு உள்ள உத்தரவு வந்துச்சு மூச்சு அடக்கிறது, ஹப்ஸ தம்னு சொல்றது. ஒரு மனுஷன் தூங்குறான், எவ்வளவு நேரம் தூங்குறான், வாரி சுட்டு அது கொஞ்சம் வாயால சுவாசிப்பா மூச்சு தரும். அதுக்காக இது ஒரு மருந்து மாதிரி. இது யோகிகள்கிட்ட இருந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இரவலா வாங்கிக்கிட்டாங்கன்னு எழுதுறாங்க. இந்த தபசிகள்னு சொல்றாங்க இந்துக்கள்ல, மலை அடிவாரங்கள்ல இமயமலைச்சாரங்கள் காடு வனாந்தரங்கள்ல உட்காந்துக்கிட்டு ஒரே நிலையில உட்கார்றாங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க, நெத்தரை வரும்பொழுது மூச்சு அடைக்கும், நெத்தரை கலைஞ்சது மறுபடியும் திக்ர் செய்யறாங்க. ஆக அவர்கள் தூக்கத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு மருந்தா கை. நல்ல நமக்கு முராக்கமாக நெத்தரை கலைக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து இரவல் வாங்கிக்கிட்டாங்க, தவறு இல்லை. இதெல்லாம் பாயிண்ட்ஸ். இப்போ அல்லாஹோண்டு உள்ள கொண்டு போய் அல்லாஹூ அல்லா அல்லாஹூ அல்லா அல்லாஹூ அல்லா. சில பேர் மண்டை நல்லா சிக்கிறாங்க. என்ன நல்லதான் செய்த தவிர சிந்தனை பகல் வண்டிக்கு போகலாமா, ரா வண்டிக்கு போகலாம், என்ன வண்டி சார் இல்லை பகல் எக்ஸ்பிரஸ்லேயே போயிடலாமா, எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு போடாமல் ஒரு படம் நம்ம சாயந்தரம் போயிட்டா ஒரு 5 ரூபா மிச்சம். என்ன
ஏதாகிலும் ஒரு சிந்தனை. உங்களுக்கு இந்த சிந்தனை வந்துச்சுன்னு சொல்லல பாவா, நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு, உங்க கல்வி உங்களுக்கு வெளிச்சம். யதார்த்தமா கல்புல திக்ரு செய்யும் போது 100 திக்ரு ஒழுங்கா செய்ய விட மாட்டேங்கிறான் நம்ம ஜென்ம விரோதி சைத்தான். அதை உங்களுக்கு சொல்ல. அப்ப இதுக்காக நம்ம கண்ணீர் வடிச்சா எல்லாருக்கும் துவா கேட்கணும், கடமைப்பட்டோம்.